கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறையாவது மக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஜெயலலிதா குறைகளை கேட்டுள்ளாரா என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை சூலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அது இந்த ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் நிறைவேற்றிட வேண்டும். ஆனா இதெல்லாம் மூடி மறைச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலே போய் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, அதை கூட ஓரளவுக்கு ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கிட்டாலும் இன்னொன்னு அதிகமா சொல்றாங்க. என்னன்னு கேட்டா சொல்லாததையும் செஞ்சுக்காங்க. ஆனா உண்மைதாங்க, சொல்லாததை செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறப்புன்னு சொல்லவே இல்லை, திறந்துட்டாங்க. அதே மாதிரி எங்க பக்கத்துல எங்க சென்னையில செம்பரம்பாய் கடையை திறக்கிறேன்னு சொல்லவே இல்லை, சொல்லாமையே திறந்துட்டாங்க. அதனால என்னென்ன விபத்துக்கள் ஆபத்துக்கள் எல்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஜெயலலிதா ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற 16ஆம் தேதி. ஆக அந்த 16ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கட்சியோட அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் அன்புக்குரிய டிஎம்சி மனோகரன் அவர்களுக்கு வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு நீங்க எல்லாம் கை சின்னத்திற்கு ஆதரவு தரணும். நீங்க டிஎம்சி மனோகரனை வெற்றி பெற வைப்பீங்கல்ல, கை சின்னத்திற்கு ஆதரவு கொடுப்பீங்கல்ல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.